கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரேகாமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியத்தை வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பானவர்களே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஸ்தோத்திரம், அழைப்பும் பொறுப்பும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்கிறார்கள். அடிமையாக வாழும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும், எங்களை ஸ்தோத்திரம் இந்த சுதந்திரத்தை கொடும், விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தேவ மனிதனாகி மோசேக்கு ஓரேபு பருவதத்தில் கர்த்தர் தரிசனமாகிறார். அந்த ஓரேபு பருவதத்திலே மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல மோசேக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். அவங்களுடைய கூக்குரலை பார்த்து நான் இறங்கி வந்திருக்கிறேன், அவர்களை கானான் தேசத்திற்கு நீ அழைத்து செல்ல வேண்டுமென்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆனால் ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள், விரோதமான ஜனங்கள் தான். ஆனால் அந்த இடத்துல மோசே மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த அழைப்பு எப்பொழுது கிடைத்ததோ அந்த நாள் முதற்கொண்டு அந்த அழைப்புக்கு பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார். மோசேயினுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, மோசேயினுடைய ஊழியத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவருடைய மரண காலம் வரைக்கும் ஒரு பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டதை நம்மால் வேதத்திலே படிக்க முடியும். ஆனால் ஜனங்கள் அப்படி இல்லை. மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், பகைத்தார்கள், விரோதித்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட, ஜனங்கள் மோசையை கோபப்படுத்தினாலும் கூட, ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக பேசினாலும் கூட, மோசே எப்பொழுதுமே அழைப்புல ஒரு பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டதை நம்மால் வேதத்திலே படிக்க முடியும். அப்போ மோசே எப்படியெல்லாம் அந்த அழைப்புக்குரிய காரியத்தில் பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார் என்று நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அழைப்பும் பொறுப்பும் என்கிற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். அப்போ எல்லா மனிதர்களுக்குமே, எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குமே கட்டாயம் ஒரு அழைப்பு இருக்கும். அந்த அழைப்புக்கு பொறுப்புள்ளவங்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மேய்ப்பனாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம். மொத்தத்தில் ஏதாவது ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அப்போ மோசையை போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்கு பொறுப்புள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ மோசே அழைப்புக்கு எப்படி பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார் என்று நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். யாத்திரைகாமம் 32ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிற 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே ஜெபிக்கிறார். அப்போ என் கண்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்கிற பொழுது மோசே சீனாய் மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதற்குள்ளாக இவர்கள் கீழே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்பட ஆரம்பித்தது. தேவனுடைய கோபம் அங்கு வெளிப்பட ஆரம்பித்தது. அப்போ ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், அவங்க பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல மோசே, தேவ மனிதனாகி மோசே அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பொறுப்புள்ளவராக நடந்து கொள்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த ஜனங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே நீர் கிறுக்கி போடுவீரானால் அதற்கு முன்பதாக என் பெயரை கிறுக்கி போடும். என்னுடைய பெயரை எடுத்துருங்க ஆண்டவரே, அவங்க பெயர் இல்லாத பட்சத்தில் என் பெயர் வேண்டாம் என்று சொல்லி ஜனங்களுக்காக அந்த இடத்துல மன்றாடுகிறார், ஜனங்களுக்காக பரிந்துரைக்கிறார்.
ஜனங்களுக்காக மன்றாடுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த எகிப்து தேசத்திலே ஓரேபு பருவதத்திலே தேவன் அழைப்பு கொடுத்த பொழுது அந்த அழைப்புக்கு ஒரு பொறுப்புள்ளவராக அவர் நடந்து கொண்டார். அப்போ இந்த இடத்துல மோசே செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஜனங்களை அளவுக்கு அதிகமாக சிநேகித்தார். அப்போ அவர் சொல்லுகிற காரியம், இந்த எகிப்திலிருந்து ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. அது தெய்வம் எனக்கு தந்த பொறுப்பு. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிவதை நான் விரும்பவில்லை. அவர்களை நீர் கொல்லுவதை நான் விரும்பவில்லை. ஜீவ புஸ்தகத்தில் பெயரை கிறுக்கி போடுவதை நான் விரும்பவில்லை. அந்த ஜனத்தை நான் சிநேகிக்கிறேன். அவர்களை அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த ஜனத்தின் மீது இருக்கிற பாசத்தையும் நேசத்தையும் மோசே அங்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ என் கண்பானவர்களே, அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தேவ மனிதனாகி மோசே பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார். பெயரை கிறுக்கி போடுவேன் என்று சொன்ன உடனேயே கிறுக்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லாமல் அந்த அழைப்புக்கு அந்த இடத்துல பொறுப்புள்ளவராக இல்லை, ஆண்டவரே நீர் அழிக்கக்கூடாது, அவர்களை அழிப்பதாக இருந்தால் என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பொறுப்புள்ளவராக, அழைப்புக்கு பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே யாத்திரைகாமம் 2வது யாத்திரைகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்கிறார். அப்போ அந்த இடத்துல கன்றுக்குட்டிகளை உருவாக்கி வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் அழிக்கப் போகிறேன். இவர்களை அழிப்பதற்கு நீ தடை சொல்லக்கூடாது. நான் தான் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தேன், நான் தான் ஊழியத்திற்கு உன்னை அபிஷேகித்தேன். ஆதலால் உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அதனால அழைத்தபடி, உன்னை நான் அழைத்திருக்கிறபடியால் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன். அதனால் இந்த ஜனத்தை நீ விட்டுவிடு, இந்த ஜனத்தை விட்டுட்டு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல தேவ மனிதனாகிய மோசே சுயநலமாக செயல்படாமல் பொதுநலத்தோடு அவர் செயல்பட்டார். அப்போ அந்த இடத்துல கவனிக்கணும் ஒரு காரியம். அப்போதான் சொல்கிறாரு, அவங்க பெயரை கிறுக்கி போடுவதாக இருந்தால் என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, நான் ஜனங்களைத்தான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது மோசே அந்த இடத்துல ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பதாக சொல்லிவிட்டார் என்று சொல்லி சுயநலமாக இராமல், ஆண்டவரே அப்படி ஜனங்களை நீர் அழிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பொது நலத்தோடு அவர் செயல்பட்டார். அப்போ அழைப்புக்கு பொறுப்புள்ளவராக இருந்தார். அப்போ முதலாவது ஜனங்களை சிநேகித்தார். 2வது அவருக்குள்ள கடுகளவும் சுயநலம் என்பது இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் போதும் என்று நினைக்காமல் ஜனங்களும் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் நினைத்தார். 3வது தேவ மனிதனாகி மோசே ஊழியத்திற்கு பொறுப்புள்ளவராக எப்படி நடந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது என்னாகம புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 20 முதல் 23 வரை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். 3வதாக தேவ மனிதனாகி மோசே ஊழியத்திலே பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார், அழைப்புக்கு பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார் என்பதை எப்படி நிரூபித்தார் என்று பார்க்கும் பொழுது மோசே ஸ்தோத்திரம் தனக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை தன் மனைவிக்கோ தன் பிள்ளைகளுக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ அந்த ஊழியத்தை கொடுக்காமல் தனக்கு உண்மையாய் பணிவிடை செய்த, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்த, நல்ல யுத்தங்களை நடப்பிக்கிற யோசுவாவின் இடத்துல அந்த ஊழிய பொறுப்பை கொடுத்தார். தனக்கு பின் அந்த ஊழியத்தை யார் பாரத்தோடு செய்வார்கள், தனக்கு பின் அந்த ஊழியத்தை யார் மேன்மையாக செய்வார்களோ அவங்களுடைய கரத்திலே ஊழியத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். இந்த ஊழியம், இந்த சபை என் மனைவிக்குத்தான், என் பிள்ளைக்குத்தான், என் குடும்பத்திற்குத்தான் அப்படின்னு சொல்லாமல் உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடிய யோசுவாவின் இடத்துல அந்த ஊழியத்தை கொடுத்தார். மோசேயினுடைய மரணத்திற்கு பிற்பாடு யோசுவா எழுந்து ஜனங்களை நடத்தி கொண்டு போனான் என்ற வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அன்பானவர்களே, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவருடைய ஜீவித காலமளவும் எந்த அழைப்பை தெய்வம் கொடுத்தாரோ அந்த அழைப்புக்கு மோசே பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டபடியால் ஆண்டவர் மோசையே மிகவும் நேசித்தார், ஆசீர்வதித்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழைப்பு பெற்றவங்களா இருக்கிறோம். ஏதாவது ஒரு அழைப்பு கட்டாயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அந்த அழைப்புக்கு மோசையை போல நாம் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிற பொழுது மோசையை பயன்படுத்தினவர் நம்மையும் பயன்படுத்துவார். கிருபா வரங்களை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார். அப்போ இந்த காலை பொழுதிலே உங்களுடைய அழைப்பு என்னங்கிறதை இனம் கண்டு
அந்த அழைப்புக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ மனிதனாகிய மோசையை பயன்படுத்தின தெய்வம் உங்களையும் இந்த காலை பொழுதில் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம். அழைப்பும் பொறுப்பும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். தேவ மனிதனாகிய மோசே ஓரேபிலே அழைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தன்னுடைய ஜீவித காலம் அளவும் ஆண்டவரே அழைப்புக்கு பொறுப்புள்ளவராக நடந்து கொண்டார். ஜனங்கள் மீது நீர் கோபப்பட்ட போது கூட ஜனங்களை மோசே சிநேகித்தார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல ஜனங்களை அழிக்க விடாமல் தன் சுயநலமாக செயல்படாமல் பொதுநலமாக செயல்பட்டார். ஆண்டவரே, ஊழியத்தை தனக்கென்றும் தன் குடும்பத்திற்கென்று வைத்துக் கொள்ளாமல் உண்மையுள்ளவனிடத்தில் ஊழியத்தை ஒப்புக் கொடுத்தார். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் அந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவராய் பொறுப்புள்ளவராய் இருந்தார். அந்த மோசையை போல நாங்களும் உண்மையுள்ளவங்களாய் இருக்கும்படி எங்கள் அழைப்புக்கு, எங்கள் தரிசனத்திற்கு, எங்கள் திட்டத்திற்கு பொறுப்புள்ளவங்களாக நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. யாரெல்லாம் அழைப்பு பெற்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தெய்வம் பயன்படுத்தும்படி, உபயோகப்படுத்தும்படி, பெரிய காரியங்களை செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.